பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை என்று இந்த வேதவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். இந்த உலகத்தில் உள்ள யாவையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்லுகிறார், தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால். இந்த தெய்வம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அப்போ நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர். கவனமாய் கேளுங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால், உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உருவாக்கினவர், உண்டாக்கினவர். அடுத்தவர் சொல்லுகிறார், தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். வானத்துக்கும் ஆண்டவர்னா ஆளுகை செய்கிறவர், உருவாக்கி விடுகிறவர் அல்ல. உருவாக்கி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார். இயற்கை மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. பூமி மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. மனிதனாலே பூமியை கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினா, வானத்துக்கும் பூமிக்கும் அவர்தான் ஆண்டவராய் இருக்கிறபடினாலே, அந்த ஆண்டவர் கைகளினாலே கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. வாசம் பண்ணுகிறது இல்லை, முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மனிதர்களாய் இருக்கிற நாம் கட்டி வைத்திருக்கிற கோவில்களில், ஆலயங்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அப்போ அந்த ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்றால், மனிதனுடைய இருதயமாய் இருக்கிற அந்த ஆலயத்துக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய ஆலயம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். அப்போ ஆலயம் என்பது உங்களுடைய சரீரம், உங்களுடைய சரீரம். இந்த சரீரத்தை தவறான பாவ பழக்கங்களை செய்து உங்களுடைய ஆலயமாயிருக்கிற சரீரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நாம் நினைக்கிறோம், ஏதோ ஒரு கோவில்களில், ஏதோ ஒரு ஆலயங்களில் தான் ஆண்டவர் இருக்கிறார் என்று நினைக்கிறோம். நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே ஆண்டவரும் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் பணிபுரிகிற இடத்துல, நீங்கள் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய பயணத்தில் உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? எப்பொழுதும், எந்த நேரத்திலையும், எந்த நிமிடத்திலையும் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கும் போது அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். ஆலயம் என்பது நாம் கூடி தேவனை ஆராதிப்பதற்காக, ஒருமனப்பட்டு ஆராதிப்பதற்கான ஒரு ஸ்தலம். இங்கே ஆண்டவர் இல்லை, உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் இருக்கிறார். உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது அற்புதத்தை செய்கிறார்? என்றைக்கும் செய்கிறார். எந்த நிமிஷத்திலையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வானம் பூமி எல்லாம் அவருடையது.
அவர் அவருக்காக உருவாக்கினார். உங்களையும் என்னையும் அவருக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.